தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய எதிர்க்கட்சி தலைவர் அப்படிங்கிற பொறுப்புல இருக்கக்கூடிய எடப்பாடி பழனிசாமி தேர்தல் ஆணையத்தை ஒரு கேள்வி கூட கேட்காம இருக்கிறார். தேர்தலை சரியாக நடத்தி முடிக்க வேண்டியதுதான் தேர்தல் ஆணையத்தினுடைய வேலை. அப்படின்னா இந்த மாதிரி முறைகேடுகள் இருப்பதையும் சரி செய்ய வேண்டியது, பரிசோதிக்க வேண்டியது தேர்தல் ஆணையத்தினுடைய வேலை தானே. பெண்கள்லாம் ஓட்டு பண்ண வந்திருப்பாங்க, அவங்களுடைய பாதுகாப்பு எங்களுக்கு முக்கியம்னு தேர்தல் ஆணையம் முட்டு கொடுக்குது. நீட் எக்ஸாம் எழுத வந்த போது பெண்களுடைய உள்ளாடைகளை கூட கழட்ட சொன்ன இந்த பிஜேபி அரசு இப்படி நடந்துக்கும் போது இந்த நாட்டில் பெண்களுடைய பாதுகாப்பு குறித்து இங்க இருக்கக்கூடிய நிர்வாக கட்டமைப்புக்கு அக்கறை இல்லையா? படிக்க வந்த இடத்துல ஹிஜாப் போடக்கூடாதுன்னு கழட்டுன்னு பெண்களை அசிங்கப்படுத்தின போது இந்த நாட்டிற்கு பெண்களின் பாதுகாப்பு குறித்து அக்கறை இல்லையா? குறிப்பிட்ட சமூகத்தினுடைய பெண்களுக்கு எதிராக பிரதமர் நரேந்திர மோடியை பரப்புரை செய்த போது இந்த தேர்தல் ஆணையம் வாயை பொத்திக்கிட்டு இருந்துச்சு. ஒரு பேர்லயே நிறைய பேர் இருக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குங்க. குமாரு அப்படிங்கிற பேர்லயே ஒரு 10 பேர் 100 பேர் இருக்காங்க, எப்படியா அதுன்னு கேள்வி கேட்டா குமாருங்கிற பேர்ல பல பேர் இருக்க மாட்டாங்களா? பிளாட்ஃபார்ம்ல இருக்கிறவங்களை கூட தேடி தேடி பிடிச்சு தேர்தல் ஆணையம் வாக்காளர் அட்டையை கொடுத்திருக்குது. நரேந்திர மோடி சனாதன காப்பாளர் பரமாத்மாவால் அனுப்பப்பட்ட புண்ணிய ஆத்மா பிரதமராகி என்ன கிழிச்சாரு, என்ன புடுங்கி நட்டாரு, வீடு கூட இல்லாம தான் வச்சிருக்கிறாரா? வீடு இல்ல, அதனால டோர் நம்பர் 000. அப்பா பேர்ல ABCDன்னு இருக்குது, அவங்களுக்கு அப்பா இல்லைன்னு அர்த்தமா? இப்படி ஒரு கேவலமான பொய்யெல்லாம் சொல்லிட்டு அந்த பதவியில் எப்படி இருப்பதற்கு அவருக்கு கொஞ்சம் கூட கூச்சமே இருக்காத? வணக்கம். தேர்தல் ஆணையம் வாக்காளர்கள் பட்டியல்ல எவ்வளவு முறைகேடு குளறுபடிகள் பண்ணியிருக்கு அப்படிங்கறதையும், தேர்தல் நடைமுறையில் எந்த அளவிற்கு ஒரு அநீதியான செயல்களுக்கு முட்டு கொடுத்திருக்கிறது அப்படிங்கறதையும் நாடாளுமன்றத்துல எதிர்கட்சி தலைவராக இருக்கக்கூடிய ராகுல் காந்தி விளக்கமா சொல்லிட்டு வர்றதை நம்ம பாத்துக்கிட்டு இருக்கோம். இது குறித்து தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய முதலமைச்சர் மு.க. ஸ்டாலின் அவர்களும் தேர்தல் ஆணையத்தை கேள்வி கேட்டிருக்கிறார். ஆனால் தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய எதிர்க்கட்சி தலைவர் அப்படிங்கிற பொறுப்புல இருக்கக்கூடிய எடப்பாடி பழனிசாமி தேர்தல் ஆணையத்தை ஒரு கேள்வி கூட கேட்காம இருக்கிறாரு அப்படிங்கும்போது மிக பெரும் சந்தேகம் எழுந்துகிட்டு இருக்குது. இப்ப தேர்தல் ஆணையம் வாக்காளர் பட்டியல நிறைய குளறுபடி பண்ணியிருக்கு அப்படிங்கும்போது தேர்தல் ஆணையம் அதற்கு என்ன மாதிரி பதில் சொல்லுது அப்படிங்கறதெல்லாம் நம்ம பார்க்கணும். அதுக்கு முன்னாடி தேர்தல் ஆணையம் அப்படிங்கிறது எதற்காக உருவாக்கப்பட்டது? இந்த நாடு அப்படின்னு சொல்லக்கூடாது. ஏன்னா 1947க்கு பிறகுதான் ஒரு நாடு அப்படிங்கறதே உருவாகுது. அதுக்கு முன்னாடி வரைக்கும் பல மாகாணங்கள் சமஸ்தானங்களாக இருந்தது. மாகாணங்கள் அப்படிங்கிறது எல்லாமே வெள்ளக்காரர்களுடைய ஆட்சிக்கு கட்டுப்பட்டு இருந்தது, அவங்களுடைய டைரக்ட் கண்ட்ரோல்ல இருந்துச்சு. சமஸ்தானங்கள் அப்படிங்கிறது பிரிட்டிஷ்காரங்களுக்கு அவங்க கேட்கக்கூடிய வரிகள் எல்லாம் செலுத்திட்டு அவங்க மட்டும் தன்னாட்சி பெற்றவர்களாக இருந்தார்கள். அப்போ 1947க்கு முன்னாடி வரைக்கும் இந்தியா அப்படிங்கிற ஒரு நாடே கிடையாது. மாகாணங்களை விட்டு வெள்ளைக்காரர்கள் போகும்பொழுது மாகாணங்களை ஒன்றிணைத்து இந்தியா அப்படின்னு உருவாக்குறாங்க. அதன் பிறகுதான் பல சமஸ்தானங்கள் மாகாணங்கள் ஒன்று சேர்ந்து இந்தியாங்கிற ஒரு கூட்டமைப்பு ஒண்ணு உருவாகிச்சு இல்லையா? ஒரு நாடு அப்படிங்கிற ஒரு ஒன்றிணைக்கப்பட்டது இல்லையா? அதனோட மற்ற சமஸ்தானங்கள் வந்து சேருது. அப்ப 1947க்கு முன்பு வரைக்கும் இந்தியாங்கிற ஒரு நாடோ பாரத தேசம் அப்படிங்கிறதோ கிடையவே கிடையாது. இதுதான் வரலாற்று ரீதியான உண்மை. 1947ல இந்த இந்தியாங்கிற இந்த மாகாணங்கள்லாம் சேர்ந்து இந்தியாங்கிறது ஒண்ணு உருவாகுச்சு இல்லையா? சமஸ்தானங்கள் அதோட வந்து சேரும் பொழுது அக்ரிமெண்ட் பிரகாரம் தான் வந்து ஒன்றிணைந்தார்கள். அந்த அக்ரிமெண்ட் எல்லாம் இன்னுமே வந்து இருக்கு, நீங்க ஆன்லைன்ல தேடி செக் பண்ணிக்கலாம். அப்படிதான் ஒரு நாடு உருவாகுச்சு. இந்திய ஒன்றியம், பல மாகாணங்களும் சமஸ்தானங்களும் சேர்ந்து உருவாக்கப்பட்டதுதான் இந்திய ஒன்றியம். இந்த இந்திய ஒன்றியம் தங்களை தாங்களே ஆட்சி செய்து கொள்ளலாம். இனி வேறு ஒருவர் வந்து ஆட்சி செய்யணுங்கிற அவசியம் இல்லை. தன்னை தாங்களே ஆட்சி செய்து கொள்ளும் பொழுது எப்படி ஆட்சி செய்யறது அப்படின்னு ஒரு கேள்வி வரும்பொழுது அதுக்கு முன்பு வரை பேரரசர்கள் இருந்திருக்கலாம், குட்டி குட்டி அரசர்கள் இருந்திருக்கலாம், அல்லது இந்த சனாதனவாதிகள் சொல்லக்கூடியது இங்க சட்டமாக இருந்திருக்கலாம், அவர்கள் கை காட்டுபவர்கள் இங்க வந்து ஆட்சி செய்திருக்கலாம், அவர்கள் சொல்லுவது சட்டம் அப்படின்லாம் இருந்திருக்கலாம். முகலாயர்கள் வந்தாங்க, அப்புறம் பிரிட்டிஷ்காரர்கள் வந்தாங்க, போர்ச்சுகீஸ் வந்தாங்க, இந்த மாதிரி நிறைய பேர் வந்து இந்த நிலத்தை ஆட்சி செய்தார்கள். 1947ல இங்க இருந்து எல்லாருமே அந்நியர்கள் எல்லாருமே போய்விட்டார்கள். சரிங்களா? அப்போ இந்த நாடு இவர்களை இனிமே ஆட்சி செய்து கொள்ளலாம் அப்படிங்கும்பொழுது யார் சொல்வது இங்க சட்டமாக இருக்கும்னு ஒரு கேள்வி வந்தது. அதுக்கு முன்னாடி ஆரியர்கள் சொன்னது சட்டமாக இருந்தது, முகலாயர்கள் சொன்னது சட்டமாக இருந்தது, ஆங்கிலேயர்கள் சொன்னது சட்டமாக இருந்தது, பேரரசர்கள் சொன்னது சட்டமாக இருந்தது, சின்ன சின்ன அரசர்கள் சொன்னதெல்லாம் சட்டமாக இருந்தது, ஜமீன்தார்கள் சொல்வதுதான் சட்டமாக இருந்தது இல்லையா? இது எல்லாவற்றையும் நீக்கிவிட்டு இந்திய அரசியல் அமைப்பு சட்டம் அப்படிங்கறத ஒண்ணு கொண்டு வராங்க. அதாவது அதுக்கு முன்னாடி இருந்தவங்க எல்லாரையும் ரீப்ளேஸ் பண்ணி ஒரு சட்ட புத்தகம் வருது. சரியா? இந்த சட்ட புத்தகம் தான் இனி இந்த நாட்டை ஆட்சி செய்யும். இந்த சட்ட புத்தகத்தை இம்ப்ளிமெண்ட் பண்ணுவதற்கு ஆட்சியாளர்கள் தேவை. அந்த ஆட்சியாளர்களை யார் தேர்ந்தெடுக்கிறது? மக்கள் தான் தேர்ந்தெடுக்கணும். அப்படிங்கும்போதுதான் ஒரு தேர்தல் நடைமுறை அப்படிங்கிறது வருது. அதுக்கு ஒரு தேர்தல் ஆணையம் அப்படிங்கறத அமைக்கிறாங்க. அந்த தேர்தல் ஆணையத்துக்கு சட்ட விதிமுறைகள் எல்லாமே இருக்கு. தேர்தலை நேர்மையாக நடத்தி
மக்களால் தேர்ந்தெடுக்கப்பட்ட பிரதிநிதிகளை ஆட்சியில் கொண்டு போய் உட்கார வைப்பதுதான் அப்படிங்கிறது தான் தேர்தல் ஆணையத்தினுடைய வேலை. அதாவது தேர்தலை நடத்துவதுங்க. அதுல எலெக்ட் ஆகுறாங்க, அதுக்கான ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷன்ஸ் என்ன அப்படிங்கறதெல்லாம் கரெக்டா ஃபாலோ பண்ணி அந்த தேர்தலை நடத்தி முடிச்சு வெற்றியாளர்களை அறிவிக்கணும். சரிங்களா? இதுதான் தேர்தல் ஆணையத்தினுடைய வேலை. இந்த தேர்தல் ஆணையத்தினுடைய வேலையில நிறைய திருட்டுத்தனம் தில்லுமுள்ளு இருக்கு. பாசிச பாஜகவுக்கு சப்போர்ட் பண்றாங்க, ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷன்ஸை மீறாங்க அப்படிங்கறத ராகுல் காந்தி கண்டுபிடிக்கிறாரு. அப்ப தேர்தல் ஆணையத்தினுடைய அதிகாரி சீஃப் எலெக்ஷன் கமிஷனர் ஞானேஷ்குமார் என்ன சொல்றாரு அப்படின்னா, இந்த மாதிரி நிறைய குறைகள்லாம் இருக்குது, இந்த மாதிரி தப்பு தவறுலாம் இருக்குது, இதையெல்லாம் நீங்க எங்களுக்கு சொல்லுங்க, அப்புறமா நாங்க கரெக்ட் பண்ணுவோம். அப்படி நீங்க சொல்றதுக்கும் நாங்க ஒரு டைம் லைன் பிக்ஸ் பண்ணியிருப்போம். அப்படி நீங்க சொல்லும் பொழுது நாங்க சொல்லுகின்ற ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷன்ஸை ஃபாலோ பண்ணணும். அந்த ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷன்ஸ் ஆளுக்கு தகுந்த மாதிரி நாங்க மாத்திப்போம். அப்போ குளறுபடிகள், வாக்காளர் பட்டியல்ல அயோக்கியத்தனம், திருட்டுத்தனம், தேர்தல் நடைமுறையில அயோக்கியத்தனம் இதெல்லாம் இருக்கதா இருக்கும். ஆனால் மக்களாகிய நீங்க எங்களுக்கு சொல்லுங்க, நாங்க அப்புறமா அதை பத்தி பரிசீலனை செய்வோம் அப்படின்னு சொல்றாங்க. தேர்தலை சரியாக நடத்தி முடிக்க வேண்டியதுதான் தேர்தல் ஆணையத்தினுடைய வேலை. அப்படின்னா இந்த மாதிரி முறைகேடுகள் இருப்பதையும் சரி செய்ய வேண்டியது, பரிசோதிக்க வேண்டியது தேர்தல் ஆணையத்தினுடைய வேலை தானே. அதுக்கு தானே சம்பளம் வாங்கிட்டு இருக்கிறாங்க, அதனுடைய வேலை தானே அவங்க. இப்போ வாக்காளர் பட்டியல்ல ராகுல் காந்தி அவர்கள் என்ன சொல்றாருன்னா, வாக்காளர் பட்டியல்ல ஒருத்தருடைய பேரு ரிப்பீட் ஆயிட்டே இருக்கு, ஃபேக் அட்ரஸ் இருக்கு, போட்டோஸ் கிளியராக இல்ல, ஃபார்ம் 6 புதுசா சேரக்கூடிய வாக்காளர்கள்ல நிறைய தில்லுமுள்ளு இருக்கு அப்படின்னு ஆதாரங்களோட எடுத்து சொல்றாரு. இதையெல்லாம் நாங்க செக் பண்ணணும் அப்படிங்கும்போது சிசிடிவி வாக்குப்பதிவு நடந்த பொழுது இந்த சிசிடிவி பதிவை கொடுங்க, வாக்காளர் பட்டியல டிஜிட்டல் ஃபார்ம்ல டேட்டா அனாலிசிஸ் பண்ற மாதிரி கொடுங்க, இமேஜஸா கொடுக்காதீங்க அப்படின்னு நிறைய கேள்வி கேட்டுட்டு இருக்காரு. இப்போ உடனே தேர்தல் ஆணையம் என்ன பண்ணுச்சு அப்படின்னா, அதனுடைய சீஃப் எலெக்ஷன் கமிஷனர் என்ன பண்ணாரு, ஞானேஷ்குமார் ஒரு பிரஸ் மீட்டை கண்டக்ட் பண்றாரு. நாங்க யோகியமானவர்கள் அப்படின்னு சொல்றதுக்காக வந்திருக்காரு. அதுலதான் தேர்தல் ஆணையம் எந்த அளவிற்கு ஒரு அயோக்கியத்தனமானது, நேர்மையற்றது அப்படின்னு நம்மளுக்கு தெரிய வந்திருக்கு. என்ன கேட்கறாங்க அப்படின்னு அவங்க என்ன சொல்றாங்க அப்படின்னா, வாக்காளர் பட்டியல்ல ஒருத்தரோட பேர் ரிப்பீட் ஆகுது அப்படிங்கறதுக்காகவே நிறைய இடத்துல ஒரே வாக்காளர் நேம் இருக்கிறது அப்படிங்கறதுனாலயே அவங்க நிறைய தடவை ஓட் பண்ணியிருப்பாங்கிறது அர்த்தம் கிடையாது. சரி, இதை நிரூபிக்கிறதுக்கு தேர்தல் ஆணையம் சொல்றது உண்மைன்னு தெரிஞ்சுக்கிறதுக்கு சிசிடிவி வாக்குப்பதிவு இதை கொடுங்கன்னு கேட்டா அதை நாங்க கொடுக்க முடியாது. அதுல பெண்கள்லாம் ஓட்டு பண்ண வந்திருப்பாங்க, அவங்களுடைய பாதுகாப்பு எங்களுக்கு முக்கியம்னு தேர்தல் ஆணையம் முட்டு கொடுக்குது. அப்ப நாம என்ன கேட்கிறோம், நீட் எக்ஸாம் எழுத வந்த போது பெண்களுடைய உள்ளாடைகளை கூட கழட்ட சொன்ன இந்த பிஜேபி அரசு எப்படி நடந்துக்கும் போது இந்த நாட்டில் பெண்களுடைய பாதுகாப்பு குறித்து இங்க இருக்கக்கூடிய நிர்வாக கட்டமைப்புக்கு அக்கறை இல்லையா? படிக்க வந்த இடத்துல ஹிஜாப் போடக்கூடாதுன்னு கழற்றுன்னு பெண்களை அசிங்கப்படுத்தின போது இந்த நாட்டிற்கு பெண்களின் பாதுகாப்பு குறித்து அக்கறை இல்லையா? இப்போ வாக்குப்பதிவு பண்ண வரும்பொழுது பெண்கள் இருக்கிறாங்கிறதுக்காக நாங்க கொடுக்க மாட்டோம்னு சொல்லுவது எந்த அளவிற்கு ஒரு சப்பக்கட்டு, ஒரு அயோக்கியத்தனமானது. பெண்களை பாலியல் வன்புணர்வு செய்தவர்களை ஆதரிக்கக்கூடிய கும்பல் தான் இவங்க கும்பல். தேர்தல் பரப்புரையின் போது பெண்களுக்கு எதிராக, குறிப்பிட்ட சமூகத்தினுடைய பெண்களுக்கு எதிராக பிரதமர் நரேந்திர மோடியை பரப்புரை செய்த போது இந்த தேர்தல் ஆணையம் வாயை பொத்திக்கிட்டு இருந்துச்சு. இப்போ கதை சொல்றாங்க, தேர்தல் ஆணையம் பெண்களுடைய பாதுகாப்பு எங்களுக்கு முக்கியம். அது என்ன பிரைவேட் பிளேஸா? அது பப்ளிக் பிளேஸ். ஓட்டு பண்ண வந்திருக்கிறாங்க. அப்போ நாம என்ன பெண்களுடைய ஒவ்வொரு ஃபேஸையும் ஜூம் பண்ணியா கட்ட சொல்றோம்? அது வாய்ப்பும் கிடையாது சிசிடிவில. நீங்க சொல்றீங்களே பெயர்கள் ரிப்பீட் ஆகிறதுனால அவங்க மல்டிபிள் ஓட்ஸ் பண்ணியிருப்பாங்கிறது கிடையாதுன்னு, அதை நிரூபிப்பதற்கு சிசிடிவி கொடுங்கன்னா கொடுக்க வேண்டியதானே? நீங்க நேர்மையாளராக இருந்தால் கொடுக்க வேண்டியதானே? தேர்தல் நடக்கும் போது பதிவாகிற சிசிடிவி காட்சிகளை இதுக்கு முன்னாடி லாங் பீரியட் கூட ஸ்டோர் பண்ணலான்னு இருந்த சட்டத்தை தேர்தல் ஆணையம் எதுக்கு 45 நாள் மட்டும் ஸ்டோர் பண்ணா போதும், அதுக்கப்புறம் டெலீட் பண்ணிடலான்னு சட்டத்திட்டத்தை கொண்டு வந்துச்சு. சங்கிகள் நிறைய இடத்துல பெண்களை போல உடை அணிந்து மதக்கலவரத்தில் ஈடுபடுறாங்கிறத நம்ம நிறைய வீடியோக்கள்ல பாத்திருக்கோம், நியூஸ்ல பாத்திருக்கோம். இப்ப திடீர்னு 5:30 மணிக்கு மேல வாக்குப்பதிவு எண்ணிக்கை அதிகமா இருக்கு, மறுநாள் தேர்தல் ஆணையம் கொடுக்கக்கூடிய voting percentage ரொம்ப பெரிய டிஃபரன்ஸ் இருக்கு, அதனால நாங்க சிசிடிவி காட்சியை ஆராய்ச்சி செய்யணும் கொடுங்கன்னு கேட்டா ஏன் தேர்தல் ஆணையம் விதிமுறைகளை மாத்தது கொடுக்க மாட்டேன்னு சொல்லுது? ஐயோ, இந்த சிசிடிவி காட்சியெல்லாம் ஆராய்ச்சி பண்ணணும் அப்படின்னா அதுக்கு ஆயிரக்கணக்கான வருஷம் ஆகும் அப்படின்னு சொல்லுது. இப்போ என்ன சொல்லுதுன்னா பெண்களுடைய பாதுகாப்புக்கு தான் நாங்க கொடுக்க மாட்டோம். இப்போ சிசிடிவில பெண்களுடைய வீடியோஸ் வரும், பெண்கள் வருவாங்க, அவங்களுடைய பாதுகாப்பு எங்களுக்கு ரொம்ப முக்கியம் அப்படின்னு சொன்னா வாக்காளர் பட்டியல்ல எல்லாருடைய பேரையும் மென்ஷன் பண்ண லிஸ்ட் தானே வெளில வருது. ஒருத்தருடைய பேரு வாக்காளர் பட்டியல்ல ரிப்பீட் ஆகுது அப்படிங்கிற ஒரே காரணத்திற்காகவே அவங்க நிறைய ஓட் பண்ணிருப்பாங்கிறது அர்த்தம் இல்ல. ஒரு பேர்லயே நிறைய பேர் இருக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குங்க. குமாரு
அப்படிங்கிற பேர்லயே ஒரு 10 பேர் 100 பேர் இருக்காங்க, எப்படியா அதுன்னு கேள்வி கேட்டா, குமாருங்கிற பேர்ல பல பேர் இருக்க மாட்டாங்களா? சரிங்க, அந்த குமாருங்கிற பேர்ல இருக்கிறவருக்கு எப்படிங்க எல்லா அப்பா பேர்லாம் ஒன்னாவே இருக்கு? ஒரு கேள்வி இருக்கு இல்லையா? இதுக்கு தேர்தல் ஆணையம் பதில் சொல்லணும். ஆனா சொல்ல மாட்டேங்குது. நேர்மையாளர்களாக இருந்தா பதில் சொல்லுவாங்க. அயோக்கியத்தனம் வேலை செய்யறவங்க எப்படி பதில் சொல்லுவாங்க? சரிங்க, அது எப்படிங்க வந்து ஒரே அட்ரஸ்ல ஒரு 100 பேர் 200 பேர் 300 பேர்லாம் இருக்கிறாங்க அப்படின்னு கேட்டா அதுக்கும் பதில் இல்ல. சரி, எப்படிங்க நிறைய பேருடைய வீட்டு அட்ரஸ் 00ன்னு இருக்குன்னு கேட்டா அதுக்கு அவங்க என்ன தெரியுமா சொன்னாங்க? தேர்தல் ஆணையம், அவங்கெல்லாம் வீடு இல்லாம ரோட்ல இருக்கிறவங்க பாருங்களேன், பிளாட்ஃபார்ம்ல இருக்கிறவங்களை கூட தேடி தேடி பிடிச்சு தேர்தல் ஆணையம் வாக்காளர் அட்டையை கொடுத்திருக்குது. இப்ப நாம என்ன கேட்கிறோம் அப்படின்னா, கடந்த 10 ஆண்டுகளுக்கும் மேலாக நரேந்திர மோடி சனாதன காப்பாளர் பரமாத்மாவால் அனுப்பப்பட்டிய புண்ணியாத்மா பிரதமராகி என்ன கிழிச்சாரு, என்ன புடுங்கி நட்டாரு, வீடு கூட இல்லாம தான் வச்சிருக்கிறாரா, வறுமையில வச்சிருக்கிறாரா, பசிப்பட்டினி குறியீட்டுல இந்தியாவை பின்னோக்கி தள்ளி இருக்கிறாரு. 2014 தேர்தல் நிற்கும் போது பிரதமர் மோடி, அப்ப நரேந்திர மோடி என்ன வாக்குறுதி கொடுத்தாரு? நான் கருப்பு பணத்தை எல்லாம் மீட்டு 15 லட்சம் ரூபாய் ஒருத்தர் பேங்க் அக்கௌண்ட்லயே போடுவேன்னு சொன்னாரு. அந்த 15 லட்சம் ரூபாய் கொடுத்திருந்தால் கூட இந்தியாவில் இத்தனை வாக்காளர்கள் ரோட்ல இருந்திருக்க மாட்டாங்களே. அந்த ரோடில் இருப்பவர்களுடைய அப்பாவுடைய பேர்லாம் எப்படிங்க ABCDEFGன்னு வருது? வீடு இல்ல, அதனால டோர் நம்பர் 000. அப்பா பேர்ல ABCDன்னு இருக்குது, அவங்களுக்கு அப்பா இல்லைன்னு அர்த்தமா? அப்போ இப்படி ஒரு பச்சை பொய்ய, அயோக்கியத்தனமான ஒரு பொய்ய, ஒரு கேவலமான வேலையை தேர்தல் ஆணையம் செய்யுது. அப்படின்னா எந்த பர்பஸ்க்காக தேர்தல் ஆணையம் உருவாக்கப்பட்டது? மக்களாட்சியை காப்பதற்காக தானே தேர்தல் ஆணையம் அப்படிங்கிறது உருவாக்கப்பட்டது. அதனுடைய காரணமே நீர்த்து போகுது. இப்ப இந்த சீஃப் எலெக்ஷன் கமிஷனராக இருக்கக்கூடிய ஞானேஷ்குமார் அப்படிங்கிறவர் மேல நிறைய ஒரு விமர்சனங்கள் இருக்கு. இவர் தான் காஷ்மீருடைய 370 அந்த சிறப்பு சட்டத்தை நீக்குவதற்கு காரணமாக இருந்த இந்த ஹோம் அஃபேர்ஸ்ல இருந்த ஒருத்தவர். ராமர் கோவில், பாபர் மசூதியை இடிச்சிட்டு ராமர் கோவில் கட்டுவதற்கு அமைக்கப்பட்ட அந்த ட்ரஸ்ட் இருக்கு இல்லையா, அந்த ட்ரஸ்ட் உருவாக்குவதற்கும் காரணம் இவர் தான். இப்படிப்பட்டவர் தான் இந்த எலெக்ஷன் கமிஷன்ல உயரிய பொறுப்பில் இருக்கிறாருன்னு நிறைய விமர்சனங்கள் அவர் மேல வைக்கப்படுது. இப்படி ஒரு கேவலமான பொய்யெல்லாம் சொல்லிட்டு அந்த பதவியை எப்படி இருப்பதற்கு அவருக்கு கொஞ்சம் கூட கூச்சமே இருக்காதான்னு கேள்வி கேட்கிறோம். இப்ப ராகுல் காந்தி இந்த அயோக்கியத்தனங்களை எல்லாம் கொண்டு வந்தோன்னே அவர் மீது நடவடிக்கை எடுக்கக்கூடிய தேர்தல் ஆணையம் ஏன் பாஜகவில் இருப்பவர்கள் மீது நடவடிக்கை எடுக்கல? ஏன் பாஜக தேர்தல் பட்டியல்ல, வாக்காளர் பட்டியல்ல இவ்வளவு குளறுபடிகள் இருக்கு அப்படிங்கறத பத்தி கேட்கவே மாட்டேங்குது. ஏன்னா வாக்காளர் பட்டியல்ல செய்யக்கூடிய அத்தனை திருத்தங்களும் பிஜேபியினுடைய வெற்றிக்கு சாதகமாக இருக்கிறது. பீகார்ல 65 லட்சம் வாக்காளர்களை நீக்கிட்டீங்களே, அதுக்கான விவரங்கள் கொடுங்கன்னு கேட்டபோது முதல்ல தேர்தல் ஆணையம் கொடுக்க மாட்டேன்னு சொல்லிச்சு. அப்புறமா எல்லாரும் உச்சநீதிமன்றத்துல கேஸ் போட்டோம்னா அங்கேயே என்ன அபிடபிட் சப்மிட் பண்றாங்கன்னா அது இந்த விவரங்களை எல்லாம் நாங்க கொடுக்க மாட்டோம் அப்படின்னு சொல்றாங்க. ஆனா சுப்ரீம் கோர்ட் ஆர்டர் போட்டதுக்கு அப்புறமா தான் ரிலீஸ் பண்றாங்க. அதுல செத்து போனவங்க பேரெல்லாம் கூட இன்னுமே பட்டியல்ல இருக்கு. உயிரோடு இருப்பவங்க எல்லாரையுமே செத்து போனவங்க அப்படின்னு சொல்லிட்டு நீக்கினதையும் அதுல இருக்கு. சரிங்க, பீகார்ல ஸ்பெஷல் இன்டென்சிவ் ப்ரொசீஜர்ல நீங்க 65 லட்சம் வாக்காளர்களை நீங்க நீக்கிட்டீங்க. அதுல நீங்க 65 லட்சம் வாக்காளர்களை நீங்க நீக்கினீங்க. அதுல 7 கோடிக்கும் மேலான வாக்காளர்கள் இருக்கிறாங்க. அதுல எத்தனை பேரு நீங்க கேட்கக்கூடிய ஆவணங்கள் எல்லாத்தையும் கொடுத்தாங்க? எத்தனை பேரு நீங்க கேட்ட ஆவணங்களை எல்லாம் கொடுக்கல? அதுல இருந்து நீங்க எத்தனை பேரு வெளிநாட்டுல இருந்து ஊடுருவியவர்கள்னு கண்டுபிடிச்சீங்கன்னு கேட்டா தேர்தல் ஆணையம் மௌனமா இருக்குது. அப்போ தேர்தல் நடைமுறையை இந்த அளவிற்கு கேலி குத்தாக்குது அப்படின்னா இந்தியா ஒரு ஜனநாயக நாடா? இதை பற்றி எல்லா கட்சிகளும் கேள்வி எழுப்பி கொண்டிருக்கும் பொழுது பிஜேபி கூட்டணியில இருக்கிறவங்க மட்டும் வாய் பொத்திக்கிட்டு இருக்கிறாங்க அப்படின்னு சொன்னா இந்த அயோக்கியத்தனத்தை செய்ததே பாஜக தான், அதுக்கு உடந்தையாக இருப்பதே தேர்தல் ஆணையம் தான் அப்படிங்கறது வெட்ட வெளிச்சம் ஆயிடுச்சு. தேர்தலை சரியாக நடத்தணும். இங்க இந்தியாவில் இருக்கக்கூடிய வாக்காளர் பட்டியல்களை சரிபார்த்து அதுல ரிப்பீட்டா இருந்தா அதை கேன்சல் பண்ண வேண்டியது, டெலீட் பண்ண வேண்டியது தேர்தல் ஆணையம். தேர்தலை சரியா நடத்த வேண்டியது தேர்தல் ஆணையம். ரெக்கார்ட்ல முறைகேடுகள் இருக்கு, ஒருத்தர் பேர் ரிப்பீட் ஆகுது, இல்ல சில பேருடைய பேர் அப்பா பேர் சரியா இல்ல, சில பேரோட போட்டோஸ் சரியா இல்ல, சில பேரோட பேரே சரியா இல்ல, முகவரி சரியா இல்ல அப்படின்னா இதையெல்லாம் கண்டுபிடித்து திருத்த வேண்டியது தேர்தல் ஆணையம். ஆனால் எதிர்கட்சிகள் கண்டுபிடித்து இதெல்லாம் சொன்னா அவர்களையே குற்றவாளி ஆக்கிட்டு ராகுல் காந்தி மன்னிப்பு கேட்கணும் அப்படின்னு தேர்தல் ஆணையம் சொல்லுது அப்படின்னு சொன்னா எந்த அளவிற்கு இவர்கள் அயோக்கியத்தனமானவர்கள். அந்த பிரஸ் மீட்ல பத்திரிகையாளர்கள் கேட்ட எந்த கேள்விக்கும் தேர்தல் ஆணையம் பதில் சொல்லல. எப்படிங்க இந்த அளவுக்கு முறைகேடு நடந்திருக்கு? அப்ப நீங்க தான் ஏன் சரி பண்ணாம இருக்கிறீங்க? ராகுல் காந்தியை கேள்வி கேட்கறீங்களே, பிஜேபி காரங்களை கேள்வி கேட்கல அப்படின்னு பல கேள்விகளை பிரஸ் மீட்ல
ஜேர்னலிஸ்ட் கேட்டிருக்கிறாங்க. இதனாலதான் பிரதமர் நரேந்திர மோடி பத்திரிகையாளர்களை சந்திக்கிறதே கிடையாது. அப்போ ஜனநாயகத்தை சிதைக்கின்ற வகை இதை விட இந்த நாட்டிற்கு ஒரு பெரும் கேடு, பேராபத்து, ஒரு இழிவான ஒரு செயல் அப்படிங்கிறது கிடையவே கிடையாது. சரி, இதுக்கு என்னதாங்க சொல்யூஷன்? அதாவது இப்ப நம்ம நிறைய விமர்சனங்களை கேட்டிருக்கோம். என்னங்க காங்கிரஸ் சரியா போராட மாட்டேங்குது, அதனாலதான் பிஜேபி ஆட்சியில இருக்குது, இவங்க சரியில்லை அவங்க சரியில்லை அதனாலதான் பாசிச பிஜேபி வந்து ஆட்சியில இருக்கு அப்படின்னு நம்ம நிறைய ஆதங்கமான ஒரு பேச்சுகளை எல்லாம் நம்ம கேட்டிருக்கோம். உண்மை அது கிடையாது. அதாவது இந்த அநீதிகளை எல்லாம் ஒட்டுமொத்த எதிர்கட்சி இந்தியா கூட்டணி எதிர்த்த பிறகும், மக்கள் கேள்வி கேட்ட பிறகும் பிஜேபியால் வின் பண்ண முடியுது அப்படின்னா அதற்கு காரணம் அவர்கள் முழுக்க முழுக்க அரசு இயந்திரத்தை தன்னுடைய வசதிக்காக கரெக்ட் பண்ணி ஒரு ஒரு கேவலமான சிச்சுவேஷன்ல கொண்டு போய் வச்சிருக்கிறாங்க. தான் என்ன நினைக்கிறோமோ அதையெல்லாம் பிஜேபி செய்யும் நிலைக்கு வந்து அரசு துறைகளை, அரசு இயந்திரங்களை வந்து மாத்தி வச்சிருக்கு. அவர்கள் நேர்மையான முறையில் தேர்தலை எதிர்கொள்ளல, அவர்கள் நேர்மையான முறையில் வெற்றி பெறல அப்படிங்கும் பொழுது நாம ஒரு நேர்மையான எதிரியை வந்து நம்ம எதிர்க்கிறோம்னு வச்சுக்கோங்களேன், அதற்கு ஒரு பலன் இருக்கும். ஆனால் நம்மளுடைய எதிரி அப்படிங்கிறவன் ரொம்ப அயோக்கியத்தனமானவன், அநீதியானவன், நேர்மைங்கிறதே கொஞ்சம் கூட இல்லாதவன். அப்போ இருக்கிற அத்தனை அயோக்கியத்தனங்களையும் செய்யக்கூடிய ஒரு கும்பலை நேர்மையான முறையில் நாம எதிர்த்துக்கிட்டு இருக்கோம் அப்படிங்கும்பொழுது அந்த வெற்றி அப்படிங்கிறது கொஞ்சம் தாமதப்படதான் செய்யும், தள்ளி போகதான் செய்யும். சரி, அந்த கால இடைவெளியை எப்படி குறைப்பது அப்படின்னு கேட்டீங்கன்னா, மக்கள் அனைவருக்கும் விழிப்புணர்வு வர வேண்டும். மக்கள் அனைவரும் சொந்த வெறுப்பை எல்லாம் விட்டுட்டு, எனக்கு வந்து திமுகவை பிடிக்காது, எனக்கு திராவிட இயக்கத்தை பிடிக்காது, பெரியாரை பிடிக்காது, அண்ணாவை பிடிக்காது, அவங்கள பிடிக்காது, இவங்களை பிடிக்காது அப்படின்னு தனி வெறுப்புகள் எல்லாம் ஒதுக்கி வச்சுட்டு இந்த நாட்டினுடைய ஜனநாயகத்தை முதல்ல பாதுகாக்கணும். அதுக்கு தேர்தல் ஆணையம் அப்படிங்கிறது வந்து கேள்விக்கு உள்ளாக்கப்படணும், தண்டனைக்கு உள்ளாக்கப்படணும், சீரமைப்புக்கு உள்ளாக்கப்படணும் அப்படிங்கிற ஒருமித்த கருத்துக்கு வரணும். மக்கள் எல்லாருமே இந்த கேள்வியை கேட்கணும். மக்களுடைய கேள்விக்கு பதில் சொல்லக்கூடிய அளவுக்கு பிஜேபிக்கு நேர்மை இல்லை அப்படிங்கறதும் ஒரு உண்மை. அதுக்காக நம்ம அப்படியே சும்மா விட்டுட முடியாது. நம்ம கேள்வி கேட்டுதான் ஆகணும். இது நம்மளுடைய நாடு, நம்ம இங்க இருக்கிறோம், இங்க மக்களாட்சி தேவை. நம்மளுக்கு வந்து சர்வாதிகாரம் அப்படிங்கிறது எந்த அளவுக்கு கொடுமையானது அப்படிங்கறதெல்லாம் நம்ம வரலாற்றுல படிச்சிருப்போம். அப்போ ஜனநாயகத்தை பாதுகாக்கணும் அப்படின்னு சொன்னால் இங்க இருக்கக்கூடிய மக்கள் அனைவரும் வெறுப்பை எல்லாம் விட்டுட்டு ஒரு எது சரியானதோ அந்த கேள்வியை கேட்க வரணும். பிஜேபியை கேள்வி கேட்கணும், தேர்தல் ஆணையத்தை கேள்வி கேட்கணும். இவ்வளோ பேர் கேட்டும் பிஜேபியும் தேர்தல் ஆணையமும் ஒரு அயோக்கியத்தனத்தை செய்யுது அப்படின்னு சொன்னா நம்மளுடைய சிந்தனையில் புரட்சி வந்துதான் ஆகணும். பிரதமர் மோடி அவர்கள் விதிமுறைகளை மீறி அவருடைய பரப்புரையில ஈடுபட்டார். அந்த பரப்புரையை அவர் விதிமுறைகளை மீறினார் என்று நான் குரல் கொடுத்த போது அங்கு இருந்த மற்ற தேர்தல் ஆணையர்கள் எல்லாம் இல்ல அதெல்லாம் நீ சொல்லக்கூடாது, உட்கார் என்று சொன்னார்கள். அப்படி சொன்ன போது இவர்கள் ஒருதலை பட்சமாக பிரதமர் மோடியினுடைய பாஜகவினுடைய ஒரு ஏஜென்ட்டாக இந்திய தேர்தல் ஆணையத்தில் இருக்கிற ஆணையர்கள்லாம் செயல்படுகிறார்கள் என்று